இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மதனி, தேடு பாவம் மதனி. யார் யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவ்வளவு காரணம் சொன்னா எப்படி மதனி? ஏமா, ஒரு பொண்ணை விளக்கேத்தாதன்னு சொல்றப்ப அந்த வீட்ல அவளுக்கு உரிமை இல்லாத மாதிரி ஆயிடாதா? மாமா, அம்மாச்சி அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்காக, சொல்லிட்டேன். அதான் அப்பதான் இப்ப வீட்ல இல்லல்ல. ஓஹோ, அம்மாச்சி வீட்ல இல்லாதது எல்லாருக்கும் வசதியா போச்சுல்ல. தேவி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இன்னைக்கு தேனு விளக்கேத்தலனா அந்த வலி காலத்துக்கும் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அம்மா, நீ மதினியை கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்லுமா. அத்தை பாருங்க, இவன் சொல்றான்னு எதையும் செஞ்சிட்டு இருக்காதிய. அம்மாச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏமா தேவி, நாம சொன்னாதானே தெரியும். நாங்க யாரும் சொல்லல, நீயும் சொல்லாம இருந்தா போதும். மாமா, அம்மாச்சி கிட்ட போய் பொய் சொல்ல சொல்றீங்களா? பொய் சொல்லல, நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும்னு சொல்றேன், அவ்வளவுதான். உன் புருஷனாலதான் இம்புட்டு குழப்பமா ஆயிருக்கு. அப்பா, அந்த பாண்டி இப்ப ஜெயிலுக்கு போகாம இருக்க காரணமே நம்ம மதினி அவங்களோட நகையை கொடுத்ததாலதான். அத யாரும் மறந்துட வேணான்னு சொல்லுங்க. அவன் சொல்றது சரிதானம்மா. தேன்மொழி நகையை கொடுக்காம இருந்திருந்தா இப்ப பாண்டிய போலீஸ் தானே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கா. அவளை விளக்கேத்த விடாம தடுக்கிறது தப்புமா. வா மா, மதினியை கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்லுமா. போமா மதினி, போங்க. வா தேனு. இல்ல, அது இல்ல, அவங்க அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க போங்க. போ, போங்க. வா, கூப்பிடுறாங்களே, போத்தேன். வாமா, பாத்து வா. டேய் மனோ, வா, வந்து சீக்கிரம் நில்லு. எங்க வாங்கலைங்க. தேனு, விளக்கேத்துமா. சரிங்க.